4வது எபிசோட்ல உதவி கேட்டு வந்த நம்ம பசங்களை அவங்க ஓட ஓட அடிக்க இவங்களும் தட்டு மாதிரி ஷிப்பு கிப்பெல்லாம் உடஞ்சு பூமியில விழுறாங்க. அப்ப கரெக்டா கமர்தாஜ்ல இருக்கவங்க நம்ம பசங்களை காப்பாத்திர அவனுங்க கூட்டிட்டு போய் ஒரு கதை சொல்றானுங்க. அது என்னன்னா ஒரு கட்டத்துல வக்காண்டால தானோஸ் வச்சிருந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ல ஒரு சம்பவத்துல வெடிக்க அதுல இருந்து வந்த இன்ஃபினிட்டி ஸ்டாம தடுக்க நம்ம பசங்க பேனரா உள்ள இருக்கிறானுங்க. நம்ம பையன் உள்ள பூந்து ஹல்கா மாதிரி மொத்த பவரையும் 5 வருஷம் புடிச்சு வச்சிருக்க நம்ம பூசாரி அக்கா இப்ப அதை தேடி தான் போய்கிட்டு இருக்கா. கட் பண்ணா அங்கிட்ட அவ மனுஷங்கள்ல இருந்து அபாமினேஷன் ஜெயின்ட்னு ரகரகமா சாம்பி சேர்க்க நம்ம பையனும் சும்மா அடிச்சு பறக்க விடுறான். ஆனா ஒரு கட்டத்துல பயலால தாங்க முடியாம பவர் எடுக்க பக்கத்துல வர அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம பசங்க மாசம் என்ட்ரி கொடுக்குறானுங்க. அங்கிட்ட அவ 10 அவஞ்சர் முன்னாடி சிங்க மாதிரி நம்ம தராடி தாரு ஒத்த அவஞ்சர இருக்க. அப்புறம் என்ன தாருக்கும் ஹல்குக்கும் சிங்கிள்ஸ் நடக்குது. என்னதான் தாரு டஃப் கொடுத்தாலும் நம்ம தலைவன் பறந்து வந்து வாயிலே விழுந்து சோழிய முடிச்சிடறான். ஆனா கடைசியில அவ அந்த இன்ஃபினிட்டி பவரை எடுக்க கூடவே சேர்ந்து நம்ம கமலாவோட மண்டையும் கழுவி அவளோட பவரையும் எடுத்துடுறா. அப்படி எடுத்த பவரை வச்சு மொத்த உலகத்தோட ரியாலிட்டியை மாத்திர அந்த ரியாலிட்டியில நம்ம அக்காவோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா. அவளதான் சுபம்னு எண்டு கார்டு போட்டுலான்னு பார்த்தா அப்பதான் அந்த ரியாலிட்டி உடஞ்சு நம்ம கீரி அக்கா அவளை கூப்பிட அப்பதான் தான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிறா. நெக்ஸ்ட் சீசனை பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.